பி ஸ்டூடெண்ட் ஐடில படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா அவங்க கொஞ்சம் அவங்க கெத்து காட்டலாம் அவங்க கிளாஸ் ரூம்ல எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொல்லலாம். வெல்டிங் பழகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களா நீங்க, உங்களுக்கான பதிவு தாங்க இது. இந்த பதிவை நீங்க பாக்குறதன் மூலமா பொலாரிட்டி சேஞ்சஸ் வெல்டிங்ல எப்படி பண்ணணும், எந்த மிஷின்ல பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் கம்ப்ளீட்டா நீங்க நாங்க சொல்லி தர போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ பொலாரிட்டி சேஞ்சஸ் என்ன அப்படின்னா என்னங்கறத உங்களுக்கு சிம்பிளா ஒன்று சொல்லி கொடுத்துறேன். இப்போ இந்த மாதிரி வெல்டிங் மிஷின் எல்லாம் வச்சிருப்பீங்க. இது வந்து ஏசி வெல்டிங் மிஷின். ஏசி வெல்டிங் மிஷின்ல பொலாரிட்டி சேஞ்சஸ் எல்லாம் கிடையாது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் மைனஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து பிளஸ் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம வந்து ஹோல்டர் செக்ஷனை மாட்டுவோம். கரெக்டா, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். மைனஸ் அப்படிங்கிறதுல வந்து நியூட்ரல், அதாவது எர்த் செக்ஷனை நம்ம கொடுப்போம். ஆனா பொலாரிட்டி சேஞ்சஸ்ல எர்த் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஹோல்டரை மாட்டுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் சிம்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து எர்த் செக்ஷன் கொடுப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீடைல் தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. கொஞ்சம் பக்கத்துல வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன், இது வந்து ஒரு ஏசி வெல்டிங் மிஷின். இந்த ஏசி வெல்டிங் மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் பொலாரிட்டி சேஞ்சஸ் எல்லாம் கிடையாது. சோ நம்ம சொல்லக்கூடிய அனைத்துமே டிசி வெல்டிங் மிஷின்ஸ், அதாவது டைரக்ட் கரண்ட் வெல்டிங் மிஷின்ல மட்டும் தான் பொலாரிட்டி சேஞ்சஸ் நடக்கும். சோ டைரக்ட் கரண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கறத இப்ப பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஏசி கரண்ட் அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏசி கரண்டோட சிம்பிள் பாருங்க, இதுதான் அதோட வே லைன். ஓகேங்களா. டிசி கரண்ட், அதாவது டைரக்ட் கரண்ட் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு எந்த விதமான பொலாரிட்டி சேஞ்சஸுமே நடக்காது. ஓகேங்களா. அதாவது 340 வோல்ட் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னா அதுல எந்த விதமான பொலாரிட்டி சேஞ்சஸும் இல்லாம ஸ்ட்ரைட் லைனா வந்து டிசி கரண்ட் வந்து வே இருக்கும். ஆனா ஏசில அந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி ஒரு வளைவான ஒரு வே இருக்கு பாத்தீங்களா. இந்த மாதிரி நம்ம ஏன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கறது இப்ப நான் சொல்றேன். பொதுவா இந்தியாவில பாத்தீங்கன்னா வந்து ஒரு செகண்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி சொடக்கு போறோம் இல்லையா, இதான் ஒரு செகண்ட் சொல்லுவோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸ், அதாவது 50 ஹெர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏசி கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் மைனஸ், மைனஸ் பிளஸ், பிளஸ் மைனஸ், இந்த மாதிரி வந்து மாறி மாறி போயிட்டு இருக்குங்க. இந்த மாதிரி மாறி மாறி போறதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா இது ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னு சொல்றோம். அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய மிஷின் தான் இது. சரி, அப்ப இந்த டிசி கரண்ட் எதுக்கு, டிசி மிஷின் எதுக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து இன்னொரு பதிவுல தெளிவா பார்க்கலாம். ஆனா வெல்டிங் மிஷின் எப்படி உபயோகப்படுத்துறோம் அப்படிங்கறத மட்டும் இன்னைக்கு பார்த்தலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் டிசி வெல்டிங் மிஷின்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொலாரிட்டி சேஞ்சஸ் இருக்காது. நம்ம தான் பொலாரிட்டியை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா இயல்பாவே கரண்ட் வந்து ஏசி கரண்ட்ல பிளஸ் மைனஸ் வந்து மாறி மாறி வந்துட்டு இருக்கும். அதுக்காக நீங்க வந்து நியூட்ரல்ல மாறுமான்லாம் கேட்காதீங்க. எலக்ட்ரான்ஸ் ஆனது கரண்ட் வே இருக்கு இல்லையா, கரண்ட் அதாவது ஃபேஸ் செக்ஷன்லயே வந்து மாறி மாறி ஃப்ரீக்வன்சி வந்து மாறி மாறி தான் வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஆனா டிசில அந்த மாதிரியான சேஞ்சஸ் நடக்காதுங்க. டிசில ஒரே வே தான். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இந்த டிசி கரண்ட்டை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தான் இன்னைக்கு. இது கிடையாது, இந்த செக்ஷனே விட்டுருங்க. இந்த செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இது கிடையாது. இன்னைக்கு வந்து இந்த செக்ஷன் தான் நம்ம எடுத்திருக்கோம். சோ இந்த செக்ஷனை பத்தி பார்ப்போம். டிசி கரண்ட், டைரக்ட் கரண்ட். ஓகேங்களா. டைரக்ட் கரண்ட்ல பொலாரிட்டி சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா டிசிஇஎன் ஆர் டிசிஇபின்னு சொல்லுவோம். டிசிஇஎன் என்ன, டிசிஇஎன் அப்படின்னா டைரக்ட் கரண்ட் எலக்ட்ராட் நெகட்டிவ். ஓகேங்களா. டிசிஇஎன். அடுத்து டிசிஇபி. டிசிஇபினா டைரக்ட் கரண்ட் எலக்ட்ராட் பாசிட்டிவ். டைரக்ட் கரண்ட்னா என்ன அப்படிங்கறத நம்ம இங்க சொல்லிட்டோம். சோ டிசி கரண்ட் தான் டைரக்ட் கரண்ட்னு சொல்றோம். அப்புறம் எலக்ட்ராட் அப்படின்னா என்ன, கையில இருக்கு இல்லையா, இதுதான் எலக்ட்ராட். ஓகேங்களா. வெல்டிங் ராட சொல்லுவோம்ல, அதுதான் எலக்ட்ராட். டிசி கரண்ட்ல பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லுவோம். ஓகேங்களா. பாசிட்டிவ், நான் வந்து ஏசி மிஷின் என் கையில இருக்கு, உங்களுக்கு நான் சொல்றோம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மிஷினை வந்து டெமோக்காக காட்டுறேன். பாசிட்டிவ் அப்படிங்கிறது இந்த பிளஸ் சிம்பிள் போட்டுருக்கு இல்லையா, இது. நெகட்டிவ் அப்படிங்கிறது இந்த மைனஸ் சிம்பிள் போட்டுருக்கு இல்லையா, இது. சோ ரொம்ப சிம்பிள். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாசிட்டிவ், அதாவது சாரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிசிஇஎன் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நான் முன்னாடியே சொன்னேன். எலக்ட்ராட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நெகட்டிவ். ஓகேங்களா. நெகட்டிவ் அப்படின்னா எப்படி, பாசிட்டிவ் அப்படிங்கிறது இந்த ஜாப், அதாவது இந்த ஜாப்ல வந்து பாசிட்டிவ்ல கொடுப்போம். ஐ மீன் இந்த பிளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த பிளஸ் சிம்பிள்ல வந்து நம்ம ஹோல்டர் செக்ஷன் கொடுக்குறோம்ல. ஆனா டிசிஇஎன் அதாவது டைரக்ட் கரண்ட்ல இஎன், அதாவது எலக்ட்ராட்ல வந்து நெகட்டிவ் பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்துருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டிசிஇஎன் இருக்கு இல்லையா, டைரக்ட் கரண்ட் எலக்ட்ராட் நெகட்டிவ். அது அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஹோல்டர் செக்ஷன்ல நம்ம மிஷின்ல எப்பவுமே இந்த பிளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, இங்கதான் மாட்டுவோம். இப்போ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஹோல்டர் செக்ஷன் அப்படியே என்ன பண்ண போறோம் அப்படின்னா நெகட்டிவ் பிளேஸ், இந்த மைனஸ் இருக்கு இல்லையா இதுல, சோ அதுல மாட்ட போறோம். அதுல மாட்டி இப்படி வெல்டிங் அடிப்போம். ஓகேங்களா. சரி, இந்த டிசிஎன்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ், என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இந்த டிசிஎன் மெத்தட்ல நீங்க வெல்டிங் அடிக்கிறீங்க அப்படின்னா வெல்டிங்கை வந்து ரொம்ப வேகமா இழுக்க முடியும். என்ன காரணம் அப்படின்னா 70% ஆஃப் ஹீட் வந்து பாத்தீங்கன்னா ஜாப்ல இருக்கும். ஓகேங்களா. ஜாப்ல இருக்கும். பாக்கி இருக்கக்கூடிய 30% வந்து பாத்தீங்கன்னா இந்த வெல்டிங் ராடுக்கு வரும். சோ வெல்டிங் ராடோடைய உருகுற தன்மை கம்மியா இருக்கும். டீப் பெனட்ரேஷன், அதாவது ரெண்டு மெட்டலை வந்து ஒன்னா சேர்க்கக்கூடிய அந்த பெனட்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். சோ ரொம்ப வேகமா வெல்டிங் இழுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா லைட், அதாவது லைட்டா இருக்கக்கூடிய ஒர்க், இந்த ஸ்கொயர் டியூப், பைப், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா டிசிஇபி, டைரக்ட் கரண்ட் எலக்ட்ராட் பாசிட்டிவ். இந்த எலக்ட்ராட்ல பாசிட்டிவ் செக்ஷனை மாற்றுறது. ஆஸ் யூசுவல் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, இந்த கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் சிம்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா ஹோல்டர் செக்ஷனை மாட்டி வெல்டிங் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணும்போது வெல்டிங் ராட்ல பாத்தீங்கன்னா 70% ஆஃப் ஹீட் வந்து இந்த வெல்டிங் ராட்ல இருக்கும். ஓகேங்களா. இந்த வெல்டிங் நம்ம இப்படி பண்றோம் இல்லையா, இந்த வெல்டிங் ராட்ல வந்து 70% ஹீட்டும் பாக்கி இருக்கக்கூடிய 30% வந்து பாத்தீங்கன்னா ஜாப்லயும் இருக்கும். இப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீப் பெனட்ரேஷன், அதாவது வெல்டிங் ராட் அதிக அளவுல கரையும். அதிகமான மெட்டல் அதுல இன்செர்ட் ஆகும்போது நல்ல ஸ்ட்ராங்கான வெல்டிங் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா டிசிஇபி, டிசிஇஎன் அப்படிங்கிற ரெண்டு மெத்தடை வந்து வெல்டிங்ல பயன்படுத்துறோம். ஓகேங்களா. இதுதான் பொலாரிட்டி சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன், புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். மறக்காம இன்னொரு வெல்டிங் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து அடிப்படை. நிறைய பி ஸ்டூடெண்ட், ஐடிஐல படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா அவங்க கெத்து காட்டலாம் அங்க. அவங்க கிளாஸ் ரூம்ல எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொல்லலாம். சோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான பதிவா இருக்கும்னு நான் நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவுல பார்ப்போம். ஏதாவது டவுட் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, அதுக்கும் நான் ஆன்சர் பண்றேன். நன்றி, பாய்.